ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே 35ஆம் சங்கீதத்திலிருந்து உபத்திரவத்தில ஆண்டவர் செய்ய அற்புதங்கள். திரும்ப சொல்லுகிறேன், உபத்திரவங்களிலே ஆண்டவர் கிரியை செய்யும் விதங்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் உபத்திரவங்கள் என்பது மாற்றப்பட முடியாத ஒரு நியதி. எல்லாருடைய வாழ்க்கையில அது ஊழம் செய்கிறவர்கள், விசுவாசிக்கிற மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஏதோ ஒரு உபத்திரமும் ஒவ்வொரு நாளும் அவர்களை தாக்கி கொண்டே இருக்கிறது. இப்படி உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் ஆபத்து காலத்திலே அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமல் இருக்கிற ஆண்டவர். இந்த நாளிலே உபத்திரப்பட்ட ஒரு மனிதனாகிய தாவீதின் வாழ்க்கையிலே அவனுடைய ஜெபங்கள் எப்படி இருந்தது என்பதைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் ஜெபிக்க சொல்ல விரும்புகிறேன். பல நேரங்களிலே இந்த உபத்திரவத்தின் நேரங்களிலே நம்முடைய ஜெபம் அற்று போகிறது, ஜெபம் குறைந்து போகிறது, ஜெபம் தள்ளாடுகிறது, ஜெபிக்க வேண்டிய விதமாய் நாம் ஜெபிப்பதில்லை. இதனாலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் தாவீதின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். நாளை 35ஆம் சங்கீதம் வேதம் இருக்குமானால் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் அந்த 35ஆம் சங்கீதத்துல ஒரு 28 வசனங்கள் இருக்கிறது. அந்த 28 வசனங்களை ஒரு 7 பகுதிகளாய் பிரித்து உங்களோட நான் கர்த்தருடைய வார்த்தையை ஆவியானவரால் துணை கொண்டு பேசும்படி விரும்புகிறேன். முதலாவதாக, உபத்திரவத்து நேரங்களிலே நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆங்கிலத்தில் சொல்லுவேனால் ப்ளீடிங், பரிந்து பேசும் ஒரு ஜெபம். பல நேரங்கள் உபத்திரவங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போகிறோம், தேவனை குற்றப்படுத்துகிறோம், இல்லாவிட்டால் மனிதர்களை குற்றப்படுத்துகிறோம். அந்த நேரங்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தாவீதின் வார்த்தைகள் 1, 2, 3. உபத்திரவத்து நேரத்துல ப்ளீடிங் வித் காட், தேவனோடு கூட ஒரு பரிந்து பேசும் ஜெபம். அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தாவே, நீ என் வழக்காயிலோடு வழக்காடும், என்னோடு யுத்தமனோடு கூட நீ யுத்தம் பண்ணும். இது ஒரு பரிந்து பேசும் ஜெபம். இக்கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துவோடு கூட எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். இது எத்தனை ஆழமான ஒரு வார்த்தை பாருங்கள். என்னை துன்பப்படுத்தலோடு கூட நீர் எதிர்த்து நின்று. அடுத்த வார்த்தை, ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். அதாவது அவர் அந்த ஜெபத்தினை நீ உற்று கவனித்தீரானால் தேவனோடு பேசுகிறார். தேவனே என் ஆத்துமாவோடு நீர் பேசும். பல நேரங்களிலே உபத்திரங்கள் வரும்போது சோர்வு, தள்ளாடுதல், நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் அற்று போகிற ஒரு தன்மை. ஏன் ஆண்டவரே, எதற்காக இந்த பாடுகள், எதற்காக இந்த போராட்டங்கள்? அந்த வார்த்தை, நீர் வழக்காடும், நீர் யுத்தம் பண்ணும், நீர் ஒத்தாசையாக எழுந்து நில்லும், நீர் ஆண்டவரே என் ஆத்துமாவுக்கு சொல்லும். ஏனென்றால் ஆத்துமா சோர்ந்து போகிறது, இலக்கரித்து போகிறது, பலவீனம் அடைந்து விடுகிறது. அவர் சொல்கிறார், ஆண்டவரே என் ஆத்மாவுக்கு சொல்லும். ப்ளீடிங் வித் காட், தேவனோடு கூட பரிந்து பேசுகிற ஜெபம். இரண்டாவது அந்த வார்த்தை சொல்லுகிறது, ப்ரெடிக்டிங் தி எனிமீஸ், அதாவது சத்துருக்களுக்கு வருகிற அந்த காரியங்களை அவர் உணர்ந்திருக்கிறார். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அந்த நீர் யார் என்பதை அவளுக்கு சொல்லும். அதாவது நீர் யார் என்பதை அவள் கண்டுகொள்ளட்டும். வாசிக்கிறேன், கேளுங்கள். 4ஆம் வசனம். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, கலங்குவார்களாக, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அந்த 8ஆம் வசனத்துல கூட,
8ஆம் வசனம், அவர்களுக்கு வருகிற அந்த தீமைகளை அவர் அறிவதில்லை. பிள்ளைகள் நமக்கு எதிராக எதிர்த்திருக்கிற பல சக்திகள், அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், நம்மோடு கூட குழி வைக்கிறவர்கள், they don't know what is going to happen in their life. அதை அவன் அறிந்திருக்கிறான். பாருங்கள், இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய சரியான தெளிவு, உணர்ச்சி, அந்த அந்த வெளிச்சம். கவனியுங்கள், இது யாரானாலும் உங்கள் பிராணனை வாங்க தேடி வெட்கப்படுவார்கள். சத்தியம், உண்மை. கலங்குவார்கள், நாணமடைவார்கள், பதரை போலாவார்கள். அதாவது கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவான். 6ஆம் வசனம், அவள் வழி இருள், அவள் வழி சறுக்குதல். அது மட்டுமல்ல, இங்கே தொடர்ந்து சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவான். 7ஆம் வசனம், முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியிலே ஒழித்து வைத்தார்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் படுகொழி, அதாவது அவர்களே அந்த பழுகுழியில் விழுந்து அழிவானாக. 8ஆம் வசனம், அழிவு வரும். அடுத்தபடி வலைகள் அவர்களை பிடிக்கும். அடுத்து 8ஆம் கடைசி வார்த்தை, அவர்களே அந்த குழியில் விழுவார்களாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, நம்பர் 1 பிரேயர், நம்பர் 2 the prediction, அதாவது அது அவங்களுக்கு கட்டாயம் நடக்கும். இதுதான் தேவன் வைத்திருக்கிற ஒரு வழி. சோர்ந்து போக வேண்டாம். அந்த வார்த்தை சொல்லுவேன், வெட்கப்படுவார்கள், கலங்குவார்கள், நாணமடைவார்கள், பதரை போலாவார்கள். கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, பல நேரங்களிலே நமக்கு அந்த சரியான ஒரு தெளிவு, சரியான உணர்வு. நீங்கள் போராட வேண்டாம். எதை வைத்தும் வேதம் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதனாலே நம்பர் 1 pleading with the Lord, நம்பர் 2 predicting his enemies. உங்கள் சத்துருக்களுக்கு நேரிடுவதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். 3ஆவதாக persuade, தொடர்ந்து ஆண்டவரை பின் செல்லுங்கள், விட்டுவிட வேண்டாம். சோர்வுகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், இல்லாமைகள் வரலாம், கண்ணீர் வரலாம், கவலைகள் வரலாம். பட் persuade, அந்த வார்த்தை நான் சொல்கிறேன், கேளுங்கள். 9ஆம் வசனம், என் ஆத்துமா கர்த்தரில் கலிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். என்னுடைய கருத்து என்னவென்றால், I will not give up. அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். எதை காட்டுகிறது சொன்னால், I will persuade. இந்த நிலையில் இருந்தாலும் ஜெபிப்பதை, துதிப்பதை, ஊழியம் செய்வதை நான் விட்டுவிட மாட்டேன். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, அல்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என் எலும்புகள் கூட உம்மை துதிக்கும். தொடர்ந்து persuade. அதுதான் அவர் சொல்லுகிறார் இந்த 4:9-10 10ஆம் வசனத்திலே, என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். கவனியுங்கள், பல நேரங்களில அந்த பாடுகள் வரும்போது பலவீனங்கள் தாக்குகிறது, உணர்ச்சிகள் நம்மை தாக்குகிறது. மருத்துவர் சொல்லுகிறார்கள், எல்லாம் ரிப்போர்ட் நல்லதா இருக்குது, ஆனா இதோ ஒரு மன அழுத்தம், இதோ மன உளைச்சல். ஆனா இங்க அவர் சொல்லுகிறார், என் எலும்புகள் கூட சொல்லுமா, உங்க கொப்பானவர் யார் என்பதை என் எலும்புகள் சொல்லும். எத்தனை பெரிய வார்த்தை! அன்புடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தரும்படியாய் ஜெபியுங்கள். கொப்பானவர் யார் என்று உணர்ச்சிகள் சொல்லுகிறது மட்டுமல்ல, எலும்புகள் சொல்லுமா. பொதுவாக பாடுகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது அந்த உணர்ச்சிகள் பாதிக்கப்படுகிறது, வியாதிகள் வருகிறது, மன உளைச்சல் அதிகமாகிறது, மன அழுத்தங்கள் அதிகமாகிறது. யாரை கேட்டாலும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மன அழுத்தம், மன அழுத்தம், மன அழுத்தம். ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறார், நம்பர் 1 pleading, நம்பர் 2 predicting. அவளுக்கு நடக்கிற காரியங்கள் என்ன என்பதை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், இலக்கழிக்க வேண்டாம். God will do something for you. அந்த வசனத்தை ஆரம்பத்தில் சொன்னேன். 8ஆம் வசனம், அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுவார்கள். இது சத்தியம். 7ஆம் வசனம், அவர்களை கர்த்தருடைய தூதன் பின்தொடருவான், பதரை போலாவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கலாம். பலமுறை தாக்குதல், உள்ளான தாக்குதல், வெளியான தாக்குதல்.
Don't give up. God will do something. Persuade. அந்த வார்த்தைக்கு தொடர்ந்து அவரை பின்பற்றுங்கள். சோர்ந்து போக வேண்டாம். அவர் சொல்லுகிறார், என் எலும்புகள் கூட உம்மை துதிக்கும். எத்தனை பெரிய மேன்மையான ஒரு ஸ்லாக்கியம் பாருங்கள். எத்தனை பெரிய நம்பிக்கை. அடுத்த வார்த்தை, அதாவது கவனியுங்கள், அப்படிப்பட்ட மக்களுக்கு தெய்வ வார்த்தை சொல்லுகிறார், அவர்கள் யார் உபத்திரப்படுத்துகிறார்களோ உபத்திரப்படுத்தப்படுவார்கள். 11-16 வரைக்கும் வாசிக்கிறேன், கேளுங்கள். அதாவது பல நேரங்களில் இதுதான் நம்முடைய வாழ்க்கை. கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாத இடத்துல கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமாவுக்கு திக்கற்றவர்கள் போல பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியா இருந்த போது இரட்டுப்பேன் உடுப்பாயிருந்தது. உபவாசத்தால் நான் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன். அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்தேன். தாய்க்காக துக்கிக்கிறவனை போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவர்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டாக பேசினார்கள். இதான் உலகம். அன்பானவர்களே, நம்ம யாருக்காக பிரதபிக்கிறோமோ அவர்களால் நாம் பரியாசம் பண்ணப்படுகிறோம். யாருக்காக பாடுபடுகிறோமோ நாம் பாடுபடுத்தப்படுகிறோம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் தேவன் உங்களை விடுவிப்பார். அந்த வார்த்தை, அந்த வசனம் சொல்லுகிறது. 19ஆம் வசனம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவனுடைய பாரத்தை கவனியுங்கள். இதுவரைக்கும் நான் அதை பார்த்து கொண்டிருப்பாய். என் ஆத்துமாவுக்கு அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கத்துக்கும் தப்புவிப்பீராக. உபத்திரப்படும் உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர். அவர் சொல்லுகிறார், இவைகளுக்கு மத்தியிலே மகா சபையில் உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். அன்பு தேவ பிள்ளையே, உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர், உபத்திரவத்திலே உனக்கு துணை செய்கிறவர், அவர் சொல்லுகிறார், தப்புவிக்கிறவர். அவர் சொல்லுகிற வார்த்தை, மகா சபையிலே உம்மை துதிப்பேன். இன்னைக்கு துதி வரவில்லை, பாடல் வரவில்லை, நமக்கு எதுவுமே சரியா பாட முடியல, துதிக்க முடியல, வேத வாசிக்க முடியல, ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியல. அவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு மத்தியிலே God will prove his love. எல்லாமே prove, அவர் யார் என்பதை நிரூபிப்பார். சோர்ந்து போக வேண்டாம். God will prove who is and what is. அவர் யார் என்பதை உனக்கு நிரூபிப்பார். Pleading. இரண்டாவது predicting what is going to happen to the people, enemies. மூன்றாவது persuade, தொடர்ந்து பின் செல்லுங்கள். நான்காவது proving the love of God. தேவன் அவருடைய அன்பை உடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவார். ஐந்தாவது சொல்ல விரும்புகிறேன், அன்பானவர்களே, திரும்பவுமாக முதல்ல சொன்ன ப்ளீடிங் அது வேற, பரிந்து. அடுத்து பிரேயிங் என்பது, அதாவது தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த தொடர்பு, அந்த உறவு. அவர் சொல்கிறார் 17ஆம் வசனத்துல கூட, ஆண்டவரே பிரேயிங். 18 சபை அழுத்து புகழ்வேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 17 ஆண்டவரே, 18 மகா சபை, 18 பின்பகுதி ஜனங்களுக்குள்ளே புகழ்வேன். ஜனங்கள் பார்க்கிறாங்க, இத்தனை பாடு, இத்தனை போராட்டம், இத்தனை நிந்தை, இத்தனை அவமானம், இத்தனை விமர்சனங்கள், இத்தனை ஏளனங்கள். ஆனால் மகா சபை, இன்னைக்கு பாடுகள் வரும்போது நம்ம சபையை விட்டுட்டு போயிடுறோம். பாடுகள் வரும்போது சபைக்கு போக மனசு இல்லை. பாடுகள் வரும்போது வேத வாசிக்க மனசு இல்லை. இவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நேரங்களிலும் மகா சபையிலே உம்மை துதிப்பேன். அது மட்டுமல்ல, திரளான ஜனங்களுக்குள்ளே உங்களை புகழ்வேன். ஜனங்கள் பார்க்கிறாங்க இல்லையா, நம்முடைய பாடுகள், நம்முடைய ஏளனங்கள், நம்முடைய பரியாசங்கள், விமர்சனங்கள், டசன்ட் மேட்டர். அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே புகழ்வேன். God will prove, not only prove his love, அவருடைய அன்பை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, உங்களை மகா சபைகளை உங்களை துதிக்க வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளை, வெட்கப்பட வேண்டாம். காரணம் இல்லாமல் ஜனங்கள் நிறைய காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க. உலகத்துல பார்க்கிறோமே, இந்த ஊழியக்காரரை பற்றி பேசுறதில்லை, எல்லா ஊழியக்காரர்களையும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற அத்தனை ஊழியக்காரர்களையும் பேசுகிற உலகம். டோன்ட் கிவ் அப். அவர் சொல்கிறார், persuade, தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றுங்கள். pray, விட்டுவிட வேண்டாம். இது தாவீதின் வாழ்க்கையில பார்க்கிறோம். அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான், ஆனாலும்
He prays the Lord. He pray unto the Lord. He perseverate the Lord. தொடர்ந்து பின் சொல்வேன். 6வது குறிப்பா சொல்லுகிறேன், அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அந்த வேதனைகளை the proclaim the punishment of God, தேவனுடைய அந்த தண்டனை அவன் சொல்லுகிறான் பாருங்கள். 17ஆம் வசனம், 17 அது சொல்லப்பட்ட வார்த்தை. 20ஆம் வசனம், அந்த வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு வருகிற அந்த வேதனைகள், proclaim the punishment of God. 21ஆம் வசனம், எனக்கு விரோதமாக தங்கள் வாய்களை அவர்கள் விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ எங்கள் கண்கள் கண்டது என்கிறார்கள். இது உண்மை அல்லவா? காணாதே கண்டு சொல்லுகிறார்கள், கேட்காதே கேட்டு சொல்லுகிறார்கள், நடக்காது நடக்கிறது சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறேன், கர்த்தாவே நீர் இதை கண்டீர், மௌனமாயிராதேயும். ஆண்டவரே எனக்கு தூரமாய் இராதேயும். திரும்ப 23 கூட 22 ஆண்டவரே, 23 ஆண்டவரே, 24 என் தேவனாகிய கர்த்தாவே. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், proclaim the mercy of God. அந்த not only proclaim the punishment of God, அவர்கள் வருகிற தண்டனை. 24 சொல்லுகிறேன், 24 அவர்களை மகிழ ஒட்டாதிரும். 24 என்னை நியாயம் விசாரியும், உம்முடைய நீதியின்படியே என்னை நியாயம் விசாரியும். proclaim the mercies of God. இது கடினமான ஒன்று, முயற்சித்து பாருங்கள். proclaim the mercy of God. அவருடைய இரக்கங்களையும் அவருடைய வல்லமைகளையும் அவருடைய மகிமைகளையும் துதியுங்கள். கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், praise and exalt his righteousness. அவருடைய நீதியை புகழுங்கள். 20 26 வரை அவர் சொல்லுகிற வார்த்தை, 26 வரை, 27 28 என் நீதியை விளங்க, அதாவது என்னை கம்பீரிக்கிறவர், என்னை மகிழ்ச்சி செய்கிறவர், அது மட்டுமல்ல மகிமை உண்டாக்குகிறவர். 27ஆம் வசனம், ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஆமென் சொல்வீங்களா? ஊழியக்காரருடைய மகிழ்ச்சியை விரும்புகிற கர்த்தர், ஊழியக்காரருடைய சந்தோஷத்தை விரும்புகிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், என் நாவு மது நீதியையும் நாள்தோறும் ஒரு துதியும் சொல்லிக் கொண்டிருக்கும். எத்தனை அருமையான வார்த்தை! Praise and exalt his righteousness. இந்த வார்த்தை புத்திரம் படிக்கிறேன், அந்த வார்த்தை அவருடைய நீதியையும் அவருடைய துதியையும் அவருடைய சத்தியத்தையும் நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்பேன். அது கடினமான ஒன்று, ஆனால் அவர் செய்யும் போது 27 சொல்லுகிறது, உங்கள் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். திரும்பவும் அந்த 7 குறிப்புகள் சொல்லுகிறேன். நம்பர் 1, பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, plead unto the Lord. அவரை நோக்கி ஓடுங்கள், அவரே தஞ்சம். 2வது, predicting the result of the enemies. ஆவியா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் அவருக்கு வருகிற தீமைகள், பாடுகள், போராட்டங்கள். you know that, predicting. 3வதாக, perseverate. தொடர்ந்து பயணம் செய்யுங்கள், விட்டுவிட வேண்டாம். கடினமானதுதான், தொடர்ந்து. கிருபை கேளுங்க. சகரியா வயது சென்றவனானான், பிள்ளை இல்லாதிருந்தது. ஆனால் சகரியா எலிசபெத் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எதை செய்தார்களோ அதை தொடர்ந்து செய்தார்கள். தொடர்ந்து செய்யுங்கள். 27 28 அவருடைய நீதியும் அவருடைய துதியையும் நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள். வெற்றி உங்களுடையதே, ஜெயம் உங்களுடையது. 4வது குறிப்பு, God will prove his love in your life. அவருடைய அன்பை உடைய வாழ்க்கையிலே அவர் விளங்க பண்ணுவார். 16ஆம் வசனத்துல நான் படிக்கிறேன், ஆண்டவர் அவருடைய அன்பை விளங்க பண்ணுவார். ஆனாலும் உங்களை நிந்திக்கிறார்கள், ஆனால் 16ஆம் வசனத்துல அவர்கள் பறக்கடிக்கப்படுவார்கள். God will prove his love, God is prove his righteousness. அவருடைய நீதியும் உண்மையும் வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். God will prove it. 5வது குறிப்பு, pray again. தொடர்ந்து ஜெபியுங்கள். 17 19 வரைக்கும், கர்த்தாவே, ஆண்டவரே, கர்த்தாவே. ரொம்ப கடினம், ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம், ஜெபித்த ஜெபத்திற்கே பதில் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் உன் ஜெபத்தை கேட்கிறவர். 6வது குறிப்பு, உன்னுடைய வேதனைகளை, you know your pain. சொல்லுற வார்த்தை, proclaim his mercy. அவருடைய துதிய ஊழியர்களே,
விட்டுவிட வேண்டாம். கடினம்தான். இவள் வரும்போது நிற்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை பேச முடியவில்லை. ஆனாலும் தேவன் ஊழியங்களின் அற்புதங்களை செய்வார், நிச்சயம் செய்வார். கடைசியாக praise his righteousness, அவருடைய நீதியை நாள்தோறும் சொல்லுங்கள். அன்பால கடினமான நேரங்களா இருக்கலாம், ஆனால் அந்த கடினங்களை கர்த்தர் மாற்றுவார். உபத்திரவத்து நாட்களில 35ஆம் சங்கீதத்தை அதிகமாய் வாசியுங்கள். எல்லா வாழ்க்கையில உபத்திரம் உண்டு. உபத்திரப்பட்ட உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர், அருவருக்காதவர், அற்புதங்களை செய்கிறவர் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உடைய கிருபையின் கரங்களிலே உபத்திரப்படுகிற, பாடுபடுகிற, நிந்திக்கப்படுகிற, தேவையில்லாமல் குற்றம் சாட்டப்படுகிற ஒவ்வொரு ஊழியருக்காக ஜெபிக்கிறோம். ஊழியரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. அவர் படுகிற பலவிதமான பாடுகள், போராட்டங்கள், ஆண்டவரே, உலகத்தாரால் பரியாசப்படப்படுகிற நிலைகள் எல்லாவற்றையும் பாரும். Lord, you prove your love. உங்களுடைய அன்பை நிலைநாட்டும், உங்களுடைய அன்பு வெளிப்படுத்தும். ஆண்டவரே, அந்த நேரங்களில கூட உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை ஆர்ப்பரிக்க கிருபை தயவும் தாரும். உங்களுடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ கிருபை எங்களை தாங்கட்டும், நடத்தும், ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பான ஊழியர்களை, ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறவர், ஆரோக்கியத்தை விரும்புகிறவர், மன அமைதியை விரும்புகிறவர் உங்கள் பக்கம் இருக்கிறார். உங்களுக்காக காரியங்களை செய்வார். சோர்ந்து போக வேண்டாம், வெற்றி உங்களுடையதே. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசிரமா இருக்குமே ஆனால் கேளுங்கள். அடுத்த சோர்ந்து போன ஊழியருக்கு அனுப்புங்கள், அவர்களையும் தூக்கிவிடுங்கள். கர்த்தர் கிருபை உங்களை தாங்குவதாக. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காத்திட்டீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காத்தின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும். ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றி இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றி இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும்
நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமென். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைவர் எதிரே ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து ஹalleluya என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காத்திட்டீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் ஹalleluya என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. ஆமென். உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.